இந்தாங்க. என்ன மாமா? மோதிரம் மாத்திக்க சொல்லுங்க. இந்தா. ம். மாமா மோதிரம் போடணும். கைய கொடுங்க. கொடுங்க மாமா. நிறுத்துங்க. ஏய், என்ன பிரச்சனை பண்ணலாம் வந்திருக்கியா? யார கேட்டு ஏன் புருஷனுக்கு இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புருஷனா? அதான் நேத்தே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. அப்புறம் என்னடி புருஷன்? அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. கையெழுத்து போட்டுட்டா டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? உங்களுக்கு சட்டம் தெரியலன்னு நினைக்கிறேன். கோர்ட் வழக்கப்படி 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டா மட்டும் டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல 6 மாசம் நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் 3 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பரஸ்பரம் பேசி என்ன முடிவு எடுத்திருக்கோன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லணும். அப்ப கூட டிவோர்ஸ் ஒன்னும் ஈஸியா கிடைச்சிடாது. எங்க 2 பேரோட தரப்பு வாதத்தை கேட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும். இந்த நேரத்துல 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மனசு மாறி டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, அவரு தான் எனக்கு புருஷன். எங்க 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. என்ன மேடம், நான் சொன்னது சரிதானே? ஆமாங்க, இதுதான் டைவர்ஸ்க்கான ப்ரொசீஜர். இதெல்லாம் முடியறதுக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் இவர் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கேட்டுச்சா? சட்டப்படி கர்ணா இப்பவும் என்னோட புருஷன் தான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு எப்படி இன்னொரு நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்பீங்க? என்னடி ஒரு வக்கீலையும் போலீஸையும் கூட்டு வந்துட்டு சட்டம் பேசுறியா? இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. இந்த கிருபா வீட்டில் அதெல்லாம் நடக்காது. இங்க நான் சொல்றதான் சட்டம். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லனா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். மிஸ்டர் கிருபா, முதல்ல மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோங்க. நான் இருக்கும்போதே இப்படி தரக்குறைவா பேசுறீங்க. அவங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்றாங்க. அதுபடிதான் நடக்கணும். என்ன மேடம் சத்தம் ஓவரா இருக்கு? உங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசவா? நான் ஃபோன் பண்ணா அந்த ஆள் எப்படி ஓடி வரான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு யார வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பொம்பளைக்கு எதிரா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நில்லி. எங்க கூட்டு போற? கர்ணா என் தம்பி. நான் என்ன சொல்றனோ அதைத்தான் கேட்பான். நான் சொல்லாம அவன் உன் கூட ஒரு அடி எடுத்து வைக்க சொல்லு பாப்போம்.
நான் தான் சொன்னேன்ல, கர்ணா உன் கூட வரமாட்டான். மிஸ்டர் கிருபா, நீங்க இப்படி உங்க தம்பியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் எதுவுமே சொல்லலை. கர்ணா வந்தா நீங்க தாராளமா அவ கூட சேர்த்து வைங்க. மிஸ்டர், அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சட்டப்படி கோர்ட் சொல்ற அந்த 6 மாசத்துக்கு இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழணும். இது இந்த பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சட்டப்படி அவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுப்போம். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அதனால உங்க தம்பியை நீங்க அனுப்பி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்து, நீ அவரை கூட்டிட்டு வாமா. இந்த 6 மாசம் முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் பழைய மாதிரி அதே இடத்துல புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். சூப்பர் மேடம். வாங்க போலாம். என்ன சொன்ன? நான் உனக்காக வந்திருக்கேனா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏன் பக்கம் நிக்காம எப்பவும் உங்க அண்ணனுங்க பக்கம் நின்னுட்டு உன்னால எப்படி நான் உனக்காக வந்திருக்கேன்னு யோசிக்க முடியுது? அப்போ நீ எனக்காக வரலையா? நான் திரும்ப வந்ததுக்கு காரணம், இந்த வீட்ல நான் போனதுல இருந்து பொம்பளைங்க கிட்ட உங்க 2 அண்ணனுங்களோட அராஜகம் பழைய மாதிரி அதிகமாயிடுச்சு. அதையெல்லாம் சரி கட்டி ஜெயந்தி அக்காவுக்கும் சுகுணா அக்காவுக்கும் சித்ராவுக்கும் இந்த வீட்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அடுத்து உன்னை கல்யாணம் பண்ணதுனால இந்த வீட்ல நான் பண்ண வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. புரியலையே. கடமையா? அதையும் இந்த 6 மாசத்துல முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கடமை 6 மாசமா? என்னது கடமையா? என்ன கடமை? ஏன் என்கிட்ட அதை சொல்ல மாட்டியா? என் மூத்த பையன் கிருபாவும் 2வது பையன் திவாகரும் என் 2வது பொண்டாட்டியோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொல்லணும். 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தது உனக்கு தெரியும்ல. அந்த குழந்தை என் மக நம்ம கர்ணாம்மா.